கோயில் திருவிழா காலங்களில் மட்டுமே செய்யக்கூடிய பழமையான பாரம்பரிய உணவு தான் ஆட்டுக்கறி வெல்லம் புளி குழம்பு. வெள்ளாட்டுக்கறிய மசாலா சேர்த்து வணக்கி அதுல வெல்லம் புளியெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு ஆட்டுக்கறி வெல்லம் புளி குழம்பு செஞ்சோம். இத பழக்கம் இல்லாதவங்க சாப்பிடவே முடியாது. இது ஒரு வித்தியாசமான சுவை கொண்ட பாரம்பரிய உணவு. ஆட்டுக்கறி வெல்லம் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 1 கிலோ வெள்ளாட்டுக்கறி, 1 கிலோ வெல்லம், 15 கிராம் மிளகு, 10 கிராம் வரமிளகாய், 50 கிராம் இஞ்சி, 5 கிராம் சோம்பு, 15 கிராம் வர கொத்தமல்லி, 20 கிராம் சுக்கு, 100 கிராம் புளி, 100 கிராம் பூண்டு, 250 கிராம் சின்ன வெங்காயம். இப்ப மிளகு சுக்கு ரெண்டையும் அரைக்கிறதுக்காக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சுக்கு மிளக நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். அடுத்து வரமிளகாய், வர கொத்தமல்லி ரெண்டையும் இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இதையும் அரைக்கிறதுக்காக தனியா ஆற வச்சிடலாம். கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகு சுக்கு ரெண்டையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரமிளகாய் கொத்தமல்லிய நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப இஞ்சியும் அம்மியில வச்சு அரைச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த சோம்பை இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைக்க வேண்டிய எல்லா மசாலாக்களையும் இப்ப அரைச்சு தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப வெள்ளாட்டுக்கறிய தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருந்த சோம்பு பொடியை இப்ப சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்த வெள்ளாட்டுக்கறியவும் சேர்த்துக்கலாம்.
மசாலாவோட கறியை நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகு சுக்கையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். வெள்ளாட்டுக்கறி நல்லா வதங்கினதும் இப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். வெள்ளாட்டு கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சு கறியோட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு குழம்பு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை நுணுக்கி குழம்போட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் எல்லாம் கரைஞ்சி குழம்பு சுண்டுனதும் குழம்பை இறக்கிடலாம். இது பெரும்பாலும் கோயில் திருவிழா காலங்களில் மட்டுமே செய்யக்கூடிய பாரம்பரிய உணவு. இதுல இனிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதால சிலர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க.